வணக்க மக்களே, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய அப்பா பட்ட கஷ்டங்கள் நான் கண்ணார பார்த்து அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கல அவளுக்காக. இப்போ நான் அதை நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் 2வது தான் படித்தேன், அதுக்கு மேலே போகல. அது ஒரு சர்டிஃபிகேட் என்ன கொடுக்க சொன்னாங்க. அது பழனி போய் 16 ரூபா கட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால பஸ் சார்ஜ் போகிறதுல 20 ரூபா வரும். 20 ரூபாய்க்காக பயந்துட்டு வேணான்னு விட்டுட்டாங்க. என்னை பொம்பளை பிள்ளை தான் இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு. அண்ணாவும் 2 பேரும் 10th வரைக்கும் படித்தாங்க. அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாட்டியும் அதை அவங்க எங்களையே படிக்கணும்னு ஒரே இது அம்மா முயற்சி நல்லாவே அந்த இதில் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. எங்கள் அப்பா வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். பிள்ளைய படிக்கலைன்னா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அதுவும் போட அப்படின்னு அம்மா கொஞ்சம் படிக்க வச்சுட்டாங்க. அப்பா வேலைக்கு போவார். வீடு கட்டுற வேலையெல்லாம் இருக்குல்ல, பில்டிங் கட்டுவாங்கள்ல, அந்த வேலை செய்வார். கொத்தனார் வேலை சொல்லுவாங்கள்ல, கொத்தனார் வேலை அவ்வளோ நுணுக்கமாக செய்வாராம்மா. வீடு கட்டுறதாகட்டும், இந்த ஓலையில் மேய்ஞ்சிருப்பாங்க பாருங்க. இப்போ கிடுக போட்டு மேய்கிறாங்க. கிடுகின்னா அந்த தென்னை மரத்தில் இது தடுக்க மாதிரி பின்னி அதில் மேய்கிறாங்க. ஓலையிலும் மேய்கிறாங்க சில பேர். அப்போலாம் ஓலை தான், ஓலை வெட்டி போட்டு அது வீடு மேயறதுக்காகவே பக்குவப்படுத்தி மேய்வாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அப்பா ஒரு டைம் வீடு மேய்ஞ்சாருன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாக்கு பிடிக்கும். ஒரு டைம் மேய்ஞ்சிட்டாருன்னா அப்படி அந்த அளவுக்கு நுணுக்கமாக செஞ்சுருக்காரு. அதனால நிறைய மழை பேஞ்சிச்சுன்னா போதும், பருவமழை ஃபஸ்ட்டு மழை பேஞ்சிச்சுன்னா நிறைய உட்காந்துக்குவாங்க. செல்லப்பா என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வா அப்படின்னு 6 மணின்னா போதும் எல்லாம் வருவாங்க. பால் கொண்டு வருவார். அப்பா கொண்டு ஊற்றிட்டு 7 7:30 வருவார். 7 கொண்டு ஊற்றிட்டு வருவார். அப்போ அவங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கேட்டாருன்னா எனக்கு வா முன்னாடி, உனக்கு வா முன்னாடி, இது மாதிரி நான் தாப்பா ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன். என்ன மேய்ஞ்சிட்டு போயிருப்பா, கொஞ்சம் தான் இருக்குதுமாங்க. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிலாம் செம்பிளி குட்டிலாம் மேய்ச்சி இது பண்ணுவாங்க பாருங்கள். அந்த இதுலேயுமே அந்த குட்டி நிற்கிறதுக்காக அந்த இது அதுவெல்லாம் ஒழுகுது, அதை மட்டும் சின்னது தான் மேய்ச்சி கொடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. ஆடுகள்லாம் நிற்கிறதுக்கு, குட்டி அடைச்சி வைக்கிறது மாதிரி எல்லாமே பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் செய்வார். இங்கே தோட்டத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே தோட்டத்தில் வெள்ளாமை வைக்கணும். மாட்டுகளுக்கு தேவனை வேணும்ல, சோளம் கம்பு ஏதோ ராகி இதெல்லாம் நடுவாங்க. அதையும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா போயிட்டாலும் எங்கள் அம்மா இந்த வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. ஆள் விட்டோ இல்லை அம்மா முடிஞ்ச வரைக்கும் அம்மா ஒரு ஆள் 2 ஆள் விட்டு அப்படி செய்வாங்க கூட. சோளம்லாம் விதைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அம்மா அதை பார்த்துக்குவாங்க, எப்படி பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. எருமெல்லாம் மேய்ச்சி கட்டுறது, தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 தான் வருவாங்க. ஆனால் அப்பாவுக்கு அங்கே போனால் நல்லா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அவங்க சிக்கன் மட்டன் தான் வச்சு கொடுப்பாங்களாமா. ஏன்னா அவங்க கூலிக்குன்னு இல்லை, நம்மளுக்கு மேய்ச்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. அப்பாவுக்கு மட்டும் போடுவாங்க, மற்ற வேற ஆளுக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஏன் எனக்கு அப்படி தெரியுன்னா, ஒரு டைம் கூட போயிருந்தேன் நான். போங்காட்டி அப்பாவுக்கு நிறைய ஆள் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்குலாம் போடல, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் உள்ளே போட்டாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க, வாமா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க, அது போதும் சாப்பிட்டு வந்தேன். அவங்க வெளியில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, என்ன குழம்பு நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. அது மாதிரி அப்பாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்லாம் போட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு விஐபி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தனி ஒரு கௌரவம் கொடுப்பாங்க. யாராக இருந்தாலும் நம்ம இருக்குதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. ஒரு 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருந்தாங்கன்னா எல்லாரும் கௌரவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா. அவங்க இருக்குதோ இல்லையோ அது அப்பால்பட்ட பிரச்சனை. அப்பாவுக்கும் அந்த இடையகோட்டை வட்டாரம் ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் வச்சுக்கங்களேன், அது எல்லாமே அப்பா பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு வாழ்ந்தாங்க. எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தப்பா பேர், எங்கள் அப்பா பேர் அடிவோடு ரொம்ப. அந்த மாதிரி செஞ்சுட்டு வீட்டுக்கு ஒரு 7 மணி 7:30 வந்துடுவார். சாப்பிடுவார். இல்லை ஒரு காலத்துக்கு அங்கேயே சாப்பிட்டு கூட வந்துடுவார். இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க ஹோட்டலில் சாப்பிடுவோம், இவரும் சேர்த்து சாப்பிட்டு வருவாங்க. வந்துட்டு ஒரு 11 மணி 12 மணி தூங்குவார். வந்ததை படுத்துட்டு தூங்குவார். குளிச்சுட்டு தண்ணி காய வச்சுருப்போம். ரெடியாக தண்ணி காய வைக்கணும். வந்ததே குளிப்பார். குளிச்சுட்டு மற்ற தோட்டத்தில் ஏதாவது தண்ணி பாய்ச்சணும், இல்லை ஏதாவது வேலை இருக்குதா, இல்லை பாத்தி பிடிக்கணுமா, மழை பெஞ்சிட்டு சோளம் விதைச்சிட்டு போயிடுவாங்க. டிராக்டர் வரும், சோளம் விதைச்சிட்டு போயிடுவாங்க. டிராக்டர் ஓலை போட்டுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா மாட்டில் கூட ஓட்டுவாங்க. அதை பாத்தி பிடிக்குவாங்கல்ல தண்ணி கட்டுறதுக்கு. அந்த பாத்தி பிடிக்கிறதுக்கு நைட்டில் செய்வார். நிலா வெளிச்சம் வந்துருமா, ஒரு மணி 2 மணிக்கு நிலா வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சிட்டு ஒரு காலையில் விடிக்கால 4 மணி வரைக்கும் பாத்தி பிடிப்பார் தோட்டத்தில். அப்போ என்ன, எங்களை எழுப்புவார் யாரோ ஒருத்தரை, அம்மாவையோ எங்களையும் யாரோ ஒருத்தர் எழுப்பி, பொதுவாக என்னையா பசங்க நாங்கள் தான் வச்சுருந்தாங்க. அண்ணன் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. மெயினாக அங்கிட்ட தான் சொல்லுவார், காப்பி வச்சு கொண்டு வா அப்படிம்பாரு, சத்தம் போடுவார். அப்புறம் காப்பி வச்சு யாரோ அம்மாவே வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் அந்த தூக்கத்தில் எழுந்திரிக்கலாம். அப்போது கொண்டு காப்பி கொடுத்துட்டு வருவோம். அந்த வீட்டுக்குள்ளேயே போய் லைட்டு பிடிச்சிட்டு கொண்டு காப்பி கொடுத்துட்டு வருவோம். 4 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மோட்டர் நிறுத்தி சொல்லுவார். அம்மா நிறுத்திடுவாங்க. எல்லாம் பாதி தூக்கம் தாங்க, ஃபுல் தூக்கம். அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகலை.
பாத்தி பிடிக்கிறாரு. பாத்தி பிடிச்சிட்டு 4 மணிக்கு வந்துட்டு எருமை பால் கறக்கணும். எருமை பால் கறக்கும் போது பால் கறந்துட்டு அந்த எருமை சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கு தீவனம் வேணுங்கிறதெல்லாம் போட்டுட்டு பால் கொண்டு அப்பா வந்து பால் கொண்டு போயிடுவார். 5 மணி நான் பால் கொண்டுட்டு போவார். பால் கொண்டு ஊற்றிட்டு ஒரு 6, 7 மணிக்காட்டு வீட்டுக்கு வருவார். அங்கே கொஞ்ச நேரம் அரட்டி அடிச்சுட்டு வருவாங்க. இல்லை யாராவது வேலைக்கு விட்டா 2 பேசிக்கிட்டு கண்டா போதும். எங்கள் அப்பா பேர் சொல்லி எல்லாருமே நின்று பேசுவாங்க. அது ஒரு இது போதும் எனக்கு. அவ்வளோ இன்னைக்கு நினச்ச சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். இங்கே வந்தால் எல்லாம் கீவில் நிற்பாங்கலாம், யாருக்கும் வேலைக்கு போவாங்க. அது ஒரு இது நல்லா இருக்குது. திரும்பவும் அப்பாவுடைய பற்றி அம்மா பற்றி நான் கரெக்டாக லைனாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.